கடவுளே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இல்லை, எந்த லிஸ்ட்டில் தான் சேர்த்துறதுன்னே தெரியல. இதனால தான் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம மதத்தை வந்து தேவையில்லாமல் கேவலப்படுத்துறாங்க. ஷப்பா, என்ன குடும்படா சாமி இது! இப்படியெல்லாம் பண்ண எவன் தான் வந்து நம்ம வந்து மதிப்பான்? தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து எவனுமே வந்து நம்மளை வந்து இது பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து ஒரு 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 நல்ல அறிகுறியா? கருமனை அடுத்த நித்யானந்தா, அடுத்த 2-3 பொம்பளை சாமியார் இருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. என்னால் முடியல சாமி. இதுக்கு மேலே சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. நீங்களா பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நியாயமானு சொல்லி நான் கேட்குறேன். இதெல்லாம் நேர்மையா? இதெல்லாம் வந்து என்ன பொழப்புன்னு சொல்லி கேட்குறேன். அதை சப்போர்ட் பண்ணுற ஆளுங்கள நம்ம என்ன தான் சொல்லிட்டு சரக்கு இல்லாமல் வந்து சைடிஸ் வேறு சாப்பிட்டு கிடக்குது. ஸோ கடவுளை, என்னால் முடியலப்பா சாமி. விட்டுருங்க. சிக்கன் பீஸ் வேறு எண்ணெய்க்கு திண்டாலும் எண்ணெய்க்கு அருமை. இதெல்லாம் எப்படி தான் பொழப்ப ஓட்டிட்டு கிடக்குறாங்க. இதனால் வந்து இது இப்போ ஃபேமஸ் ஆகுமா என்னன்னு சொல்லி தெரில. என்ன மனுஷனுங்கன்னு சொல்லி தெரியுதுன்னே தெரில. சிக்கன் ரொம்ப தொடச்ச விட ஒரு ஆள் வேறு. என்ன மனுஷனுங்க வருது.